இப்ப முதல் விஷயம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம். இன்னைக்கு உண்மையில நம்முடைய வாழ்க்கையில உலகத்துல நிறைய சமாதானம் கிடையாது. நாடுகளுக்கிடையே நிறைய சண்டைகள் இருக்கு. அணு ஆயுத போர்லாம் இருக்கு. இன்னும் கூட நிறைய நாடுகளுக்கிடையே ஒரு சமாதானமே கிடையாது. வன்முறை இருக்கு, போர், பாதுகாப்பு கிடையாது. கர்த்தரை தேடாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையே ஒரு மாயமான வாழ்க்கையை பார்க்கிறோம். சாத்தானுடைய பிரச்சனைகளை பார்க்கிறோம், சவால்களை பார்க்கிறோம், தோல்விகளை பார்க்கிறோம், ஒரு வெறுமையான வாழ்க்கையை பார்க்கிறோம். இப்ப இதற்கு மத்தியில ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு வழியை காண்பதற்கு நம்ம கரெக்டான ஒரு பாதையில நம்ம செல்வதற்கு என்ன முக்கியம்னா, நமக்கு முன்பாக நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அப்ப சமாதானம் இல்லாத இந்த உலகத்துல, போர் இருக்கின்ற உலகத்துல, ஒரு நிம்மதி இல்லாத இந்த உலகத்துல, வெறுமையான இந்த உலகத்துல, பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல, அழிந்து போகின்ற உலகத்துல நமக்கு முன்பாக செல்லும்படியாக ஆண்டவர் இருக்கின்றார். அதுதான் இன்னைக்கு நமக்கு டாபிக். கர்த்தர் உனக்கு முன்பாக செல்கின்ற தேவன். நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். நமக்கு முன்பாக ஆண்டவர் செல்கின்ற தேவன். நமக்கு முன்பாக நடந்து போகின்ற தேவனை நாம் பின்பற்றுகின்றோம். எடுத்துக்கொள்ளும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதிகாரம் 45. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். முதல் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது. வசனம் 2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். அப்ப ஏசாயா 45:2 சொல்லுது, நான் உனக்கு முன்பாக போய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகின்ற வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு முன்பாக போய். உனக்கு முன்பாக போகின்ற கர்த்தர் நான். ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போய். நமக்கு முன்பாக கடந்து போகின்ற தேவன். அப்போ இந்த 45வது அதிகாரத்துல கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கோரேஸ்ன்னு சொல்லக்கூடியது பெர்சியன் கிங் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சைரஸ் த கிரேட். இங்கிலீஷ்ல ஒரு பேரு சைரஸ் த கிரேட், ஒரு பெர்சியன் கிங். அப்ப ஆண்டவர் என்ன பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக ஆண்டவர் கோரேசை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசனம் என்னன்னா, கோரேசை ஆண்டவர் பயன்படுத்தி, கோரேச ராஜாவை ஆண்டவர் பயன்படுத்தி பாபிலோனில அடிமையா இருக்கின்ற யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் கோரேசை பயன்படுத்துகின்றார். இதுல சொல்லப்பட்டிருக்கு 3வது வசனம் பாருங்களேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அப்போ ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை ஏசாயா சொல்றாரு அவரை குறித்து, கோரேசை குறித்து. இது கோரேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 150 வருடங்களுக்கு முன்பாக அவரை குறித்து ஏசாயா சொல்றாரு. அப்ப வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. இப்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த கோரேஸ் சொல்லக்கூடிய ராஜா, சைரஸ் த கிரேட் சொல்லக்கூடிய இந்த கிங் என்னன்னா பேகன் கிங். ஆண்டவர் அறியாத ஒரு கிங் தான் இந்த கோரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. ஆண்டவர் அவர் யாருக்குன்னே தெரியாது. இங்க கூட பாருங்களேன், இந்த 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு 45:6, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கின்ற திசையிலும் அது அஸ்தமிக்கின்ற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொரு இல்லை. இப்ப இந்த கோரேச ராஜா ஆண்டவரை அறியல. வசனம் அப்படித்தான் சொல்லுது, நீ என்னை அறியாதிருந்தும். இப்ப கோரேச ராஜா உண்மையான ஆண்டவரை அவர் அறியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறியாது இருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்கு முன்பாக செல்லும். வசனம் 2, நான் உனக்கு முன்னே போய். அப்ப சொல்றாரு கோரேச ராஜாவுக்கு சொல்றாரு அவரு, நீ என்ன அறியலப்பா, நான் யாருன்னே உனக்கு தெரியாது, உண்மையான தேவனா இருக்கிற நீ தெரிந்து கொள்ளவில்லை, நீ அறிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உமக்கு முன்பே போய் கோணலானவர்களை செவ்வைப்படுத்துவேன். அப்ப அந்த ராஜா
இந்த கோரேஸ் ராஜா பாபிலோனுக்கு எதிராக படையெடுத்து போவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, நீ போவதற்கு முன்பாக நானே போயிட்டு எதெல்லாம் கோணலான இருக்கு நான் எல்லாம் சரி செய்யறேன். எதெல்லாம் அந்த தேசத்தை நீ கைப்பற்றுவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ விடுதலை கொடுப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நான் சரி செய்யறேன். உனக்கு முன்ன நான் போயிட்டு பாதைகளை நான் சரி செய்யறேன். எல்லா விஷயங்களும் நான் உனக்கு முன்ன போய் சரி செய்யறேன். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், 4வது வசனம் ரொம்ப முக்கியம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப இந்த 4வது வசனத்துல சொல்லப்படுவது என்னன்னா, இந்த பாபிலோன் ராஜாவுடைய அந்த அரண்மனை, அது ஒரு பெரிய ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு கிங்டம், அது அரண்மனை. இங்கிலீஷ் என்னன்னா இம்பெனட்ரபிள், அதாவது அந்த அந்த ராஜாவுடைய அரண்மனையை புகுந்து உள்ள போக முடியாது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ஒரு அரண்மனை, அவருடைய ராஜ்யம், அந்த பாபிலோனுடைய ராஜ்யம். அதாவது வெண்கல கதவுகள் இருக்கு, இரும்பு தாப்பால் இருக்கு, அது உள்ள போகவே முடியாது. அப்படி இருக்கின்ற அந்த பாபிலோன் ராஜாவுடைய அந்த அந்த ராஜ்யத்தை, அந்த அரண்மனையை உனக்கு முன்பாக நான் போய் அந்த வெண்கல கதவுகளை நான் உடைத்து இருப்பு தாழ்பாகளை நான் முறித்து உனக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். அப்ப ஆண்டவர் அந்த கோரேச ராஜாவுக்கு சொல்றாரு, நீ போயிட்டு அங்க அந்த ராஜ்யத்தை கைப்பற்றதுக்கு முன்பாக நான் போயிட்டு எல்லாத்தையும் நான் சரி செய்யறேன். எதெல்லாம் கோணலான இருக்கு அதெல்லாம் நான் போய் சரி செய்யறேன். பாருங்களேன், ஆண்டவரே தெரியாத அறிந்து கொள்ளாத ஒரு ராஜாவை ஆண்டவர் அறிந்து கொண்டு, அந்த கோரேசை தெரிந்து கொண்டு, அவன் பிறப்பதற்கு முன்பாக 150 வருடத்திற்கு முன்பாக அவனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னே போகின்ற ஒரு தேவன். அப்ப கோரேஸ் மிகப்பெரிய ராஜா தான். இந்த பெர்சியன் கிங் எல்லாருமே தரியும் அந்த மாதிரிதான். பெர்சியன் கிங் தான் தரின்னு சொல்லுவாங்க, டேரியஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, டேரியஸ், தரியு தமிழ்ல. இவங்க எல்லாம் இந்த பெர்சியன் பாரசீக கிங்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ராஜாக்கள். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் கோணல் நான் சரி செய்கிறேன், சரியான பாதை. அப்போ ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனில் இருந்து விடுதலாக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டது யாருன்னா கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இந்த ராஜா ஆண்டவரை அறியல. வேதமே சொல்லுது, வசனமே சொல்லுது, நீ என்னை அறியாதிருந்த நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவரை ஒரு மனுஷனை பயன்படுத்த விரும்பினா அந்த மனுஷன் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாதுன்னா நம்ம தெரிஞ்சு கொள்ளனாலும் ஆண்டவர் அந்த மனிதனை பயன்படுத்து. அதுதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயம். இந்த கோரேசுக்கு தெரியாத ஆண்டவர் அவனை பயன்படுத்துவாருன்னு. ஏன்னா அவன் உண்மையான தேவன் அவன் அறியல. ஆனா ஆண்டவர் முன்குறித்து சொல்லிட்டாரு, நான் உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன் சொல்லிட்டு அதை சொல்றாரு, உனக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, அது மிகப்பெரிய ஒரு வெண்கல கதவா இருக்கட்டும், இல்ல இரும்பு தாழ்பாலா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் முறியடிப்பேன். இந்த கோரேசுக்கு சொன்னக்கூடிய அதே வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வெண்கல கதவுகள் போல, அந்த இரும்பு தாழ்பால் போல அநேக காரியங்கள் நமக்கு வரலாம், அநேக தடைகள் வரலாம், அநேக துன்பங்கள் வரலாம், அநேக தோல்விகள் வரலாம். ஒருவேளை சாத்தானுடைய கிரியைகள் ஒருவேளை அந்த வெண்கல கதவுகளை போல காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போய் வெண்கல கதவுகளாக இரும்பு தாழ்பால இருக்கின்ற எல்லா தடைகளையும் நான் முறியடிப்பேன். அதை முறியடித்து அதில் இருக்கின்ற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் கோரேசுக்கு அன்று வாக்குறுதி கொடுத்தார். அப்ப முதல் விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்தபடியே நமக்கு முன்பாக செல்கின்ற தேவன். அப்ப கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை நான் செவ்வையாக்குவேன். ஒருவேளை நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியலையா, எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்முடைய வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கின்ற கோணலான எல்லாவற்றையும் நான் சரியாக்குறேன், உன்னுடைய தடைகள் எல்லாம் நான் சரிப்படுத்துறேன். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற அந்த முதல் விஷயம், நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் சரியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம், பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்துல 33வது அதிகாரத்துல நம்ம இப்படியாக பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது 33வது அதிகாரத்துல 32ல பாருங்களேன், 32ல 1வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. 32வது அதிகாரம் யாத்திராகமம் 1வது வசனத்துல அது ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, மோசே மலை மேல போறாரு,
ஆண்டவரை தரிசிக்க. அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, மலைக்கு போன மோசேக்கு சம்பவித்து எங்களுக்கு தெரியாது. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். அப்ப ஜனங்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க. ஆரோன் கிட்ட கேட்கறாங்க. மோசே வந்து மலை மேல போனாலும் இன்னும் திரும்பி வரல. அவரு என்னாச்சு எங்களுக்கு தெரியாது. அப்ப அதனால நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கும். அப்ப அங்க கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னன்னா, தெய்வங்களை புளூரல்ல குடுத்திருக்கு. பன்மையில தெய்வங்கள். அப்ப இதெல்லாம் ஒரு விக்கிரகத்தை குறிக்கிற ஒரு விஷயம். விக்கிரகம் தான் பல விக்கிரகங்கள் இருக்கும். நம்முடைய தேவன் எப்பவுமே வந்து சிங்குலர்ல தான் குடுத்திருக்கோம். மெய்யான இஸ்ரவேலுடைய தேவன் ஒருவர் தான். அவர் மாறாதவர். ஒருவர் அவர் ஒருவரே தேவன். இப்ப இந்த வந்து தெய்வங்கள்லாம் குடுத்திருக்கு. விக்கிரகங்களை வணங்கி அந்த மக்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும் அப்ப அவங்களுக்கு தெரியுது, நம்ம எங்களுக்கு முன்பாக யாராவது ஒருத்தர் செல்லணும். எங்களை யாரும் ஒருத்தர் வழி நடத்தணும் அவங்களுக்கு தெரியுது. ஆனா யாரு உண்மையான தேவன் அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் சொல்றாங்க எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு ஒண்ணும் பண்ணுங்க. அது விக்கிரகத்தை குறிக்கின்ற ஒரு அடையாளமாக பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவரை அறிந்த பிறகு அந்த 32வது அதிகாரத்துல 34வது வசனம் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்போது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. யாத்திராகம் 34வது வசனம். என் தூதனானவர் உமக்கு முன் செல்வார். அப்ப ஆண்டவர் ஜனங்களுக்கு வாக்கு சொல்றாரு, நாங்க கூட ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஒருவேளை என்னுடைய நியாய தீர்ப்பு அங்க இருக்கும் பட்சத்துல அவங்க அழிந்து போக, அதனால நாங்க கூட வர முடியாது. என்னுடைய தூதன் அவருக்கு முன்பாக செல்வார். அதே அதுக்கடுத்து வர 33வது அதிகாரத்துல கூட பாக்குறோம். 2வது வசனம் சொல்லுது, நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானேயனையும் எமோரியனையும் எத்தியனையும் பெருசியனும் ஏவிசியனும் எபூசியனும் துரத்தி விடுவேன். அப்ப இங்க கூட பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் ஒரு தூதனை அவருக்கு முன்பாக அனுப்பும்படியாக. இப்ப இந்த வேத பகுதியில யாத்திராகம் 33ல அப்ப மோசே வந்து கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு. 33:12 பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கேன் என்றும் என் கண்களை உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இப்போ இந்த மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே என் கூட யாரு ஆண்டவரே வருவாங்க? யாரு எங்க கூட வர முடியும்? இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் வழி நடத்தணும், யாரை நீங்க அனுப்ப போறீங்க? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப பயந்து கொண்டிருந்து அந்த மோசேக்கு அந்த மோசே கலங்கி இருக்காரு, யாரு வழி நடத்துறது, யாரு எங்க கூட வர்றது? ஆனா ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, உங்களோடு இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, கைவிட மாட்டேன் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் மோசேக்கு ஒரு சந்தேகம். அவன் கேட்கிறான், என்னோடு கூட இன்னாரை அனுப்புன்னு நீங்க சொல்லல ஆண்டவரே. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு 14ல, அதற்காக என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் யூ. இப்போ ஆண்டவருடைய ஒரு சமூகம், அவருடைய பிரசன்ஸ் எப்பயுமே நமக்கு முன்பாக இருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த மோசே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். இது அதுக்கு அடுத்து வசனத்துல அதெல்லாம் கேட்பாரு, மகிமையை எனக்கு காட்டுங்கப்பா. இங்க இந்த 13வது வசனம் சொல்றாரு, நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களும் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த 2 விஷயம் நான் அங்க மேற்கோள் காட்ட விரும்புறேன். ஒண்ணு பாருங்க, மோசே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் உம்மை அறிவதற்கும், ஆண்டவரே நான் உன்னை அறிஞ்சிக்கணும், நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு முன்பாக செல்லும் போதுதான் உண்மையில நம்ம ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய கிருபை நம்மளால இருக்கு நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதான் மோசே தெளிவா சொல்றாரு, உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் நீங்க என்ன செய்யணும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். கர்த்தருடைய வழி இன்னைக்கு நம்ம எத்தனை பேரும் நம்ம கேட்கிறோம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வழியை நம்ம கேட்கறதே கிடையாது. மோசே சொல்றாரு, ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய பயம்.
ஆண்டவர் இருக்காருன்னு தெரியும். ஆண்டவர் செங்கடலை பிளந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் மோசே பார்த்திருக்காரு. ஜனங்கள் பார்த்திருக்காங்க. இருந்தாலும் இந்த கானான் தேசருக்கு நுழைவதற்கு முன்பாக ஆண்டவரை யார் என் கூட வருவாங்க? என் கூட வர்றதற்கு யாருன்னு நீங்க சொல்லலையே. ஒரு நபரை நீங்க ஆயத்தப்படுத்தலையே. எனக்கு அந்த நபருடைய பேரை நீங்க எனக்கு சொல்லலையே. அப்படின்னு அந்த மனுஷன் புலம்பும்போது சொல்றாரு, எந்த மனுஷன் கூட நானே உன் கூட வரேன். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றது இதுதான். அவருடைய அந்த சமூகம், அவருடைய அந்த பிரசன்ஸ், அவருடைய அந்த பிரசன்னம் நமக்கு முன்பாக வருவதை நாம் காண்கின்றோம். இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் போது நம்முடைய தடைகள் எல்லாம் நீக்கப்படும். ஆஹ் இந்த பழைய ஏற்பாட்டுல மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலில் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னிலையில் நடந்து போவார். பாருங்க, அந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ராஜா மக்களுக்கு முன்பாக நடந்து போவார், கர்த்தர் மக்களுக்கு முன்பாக நடந்து போவார். முதல் வார்த்தையை சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்னைக்கு மனுஷனுக்கு இன்றைய உலகத்துல பாத்தீங்கன்னா தடைகள் பல வழியில வரலாம். பல வழியில தடைகள் வரலாம். சோசியல் மீடியா மூலமா தடைகள் வரலாம், இல்ல நண்பர்கள் மூலமா வரலாம், இல்ல குடும்பத்துல கூட யாராவது நபர் மூலமா தடைகள் வரலாம், இல்ல பிசாசு மூலமாக தடைகள் வரலாம், எதிரி மூலமாக தடைகள் வரலாம். இன்னைக்கு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் தான் ஆண்டவரை நெருங்குவதற்கு, ஆண்டவரோடு நெருங்கி பிரயாணம் செய்வதற்கு, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு இன்னைக்கு அநேக தடைகள், பல வகையில தடைகள் இன்னைக்கு மனுஷனுக்கு வருது. பல தடைகள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தடைகளை மத்தியில வசனம் சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. நம்முடைய தேவன் நமக்கு பின்பாக வருகின்ற தேவன். நமக்கு முன்பாக கடந்து போய் நமக்கு முன்னே இருக்கின்ற சவால்களை, நமக்கு முன்னே இருக்கின்ற தடைகளை, நமக்கு முன்னே இருக்கின்ற பிரச்சனைகளை ஆண்டவர் சரி செய்கின்ற தேவனாக காணப்படுகின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், வேலைகள்ல தடை இருக்கலாம், திருமணத்துல ஒரு தடை இருக்கலாம், வீடு கட்டத்துல தடை இருக்கலாம். என்ன நிறைய விஷயம் நம்ம செய்யும் போது தடைகள் இருக்கின்றது. அந்த வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது. முதல் வார்த்தை இதுதான், தடைகளை நீக்கி போடுகின்ற. இப்ப நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகின்ற ஆண்டவர். உலகமே நமக்கு தடையாக இருந்தாலும் வசனம் சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகின்ற தேவன். இதேதான் நம்ம யோசுவா புத்தகத்துல பாக்குறோம். 6வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை. அப்ப அடைக்கப்பட்டிருந்த ஒரு எரிகோவுடைய கோட்டை, எரிகோ கோட்டை அடைப்பட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அந்த எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை துதிக்கும் போது எரிகோ பட்டணம் விழுந்தது என்று. தேவன் அவர்களுக்கு முன்பாக போய் அவர்கள் தேவனை துதித்த போது, தேவனை ஆராதித்த போது, தேவன் அவர்களுக்கு முன்பாக போகும்போது அந்த எரிகோ பட்டணம் உடைந்து போனதாக நாம் பார்க்கின்றோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். வசனம் சொல்லுது, பெரிய பர்வதமே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நம்ம பார்க்கும்போது அது ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கலாம். ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் கேட்டா, அந்த பிரச்சனைய ஒரு பெரிய ஒரு பர்வதம் மாதிரி, மிகப்பெரிய ஒரு மலை மாதிரி. அது சின்ன ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துல இருக்கும், சின்ன ஒரு பிரச்சனை கணவனுக்கு மனைவிக்கு இடையே ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் இருக்கலாம், சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அதை நம்ம என்ன செய்வோம், அது நம்ம குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி, ஒரு பெரிய ஒரு பர்வதமாக நம்ம அதை பெருசா நம்ம நினைக்கிறோம். வசனம் சொல்லுது, பெரிய பர்வதம். ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கின்ற பிரச்சனைகள், தடைகள் ஒருவேளை பெரிய ஒரு மலை போல, பெரிய ஒரு பர்வதம் போல இருந்தாலும் வசனம் சொல்லுது, நீ எம்மாத்திரம். வசனம் சொல்லுது, பெரிய தடை பெருசா இருந்தாலும் நீ ஏமாத்துறான். நமக்கு எதிராக வருகின்ற பிசாசனுடைய தடைகள், எதிராளியுடைய தடைகள், நமக்கு போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அது பெரிய பர்வதம் மாதிரி. ஆனா வார்த்தை சொல்லுது, நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவாய். அதுதாங்க ஆண்டவருடைய வசனம். இன்னைக்கு நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய சவால்கள் இருக்கு, நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய தடைகள் இருக்கோ, நமக்கு முன்பாக எவ்வளவு தோல்விகள் இருக்கோ, எவ்வளவு சஞ்சைகள் இருக்கோ, நம்ம ஒருவேளை அதை மலை மாறி பர்வதமா நினைத்தாலும்
வசனம் சொல்லுது, நீ சம பூமியாவாய், நீ காணாம போயிடுவ. நீ பர்வதம் மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனை காணாம போயிடும். பெரிய மலம் மாதிரி இருக்கிற அந்த தடை காணாம போயிடும். பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது காணாம போயிடும். வசனம் சொல்லுது, நீ சம பூமியாவாய், நீ ஏமாத்திரம். அதுதான் பிரச்சனை. பார்த்து நமக்கு ஒருவேளை ஒரு ஒரு தடைகள் வருதா, ஒரு சாத்தான் மூலமாக, பிசாசு மூலமாக, இல்ல மற்றவர்கள் மூலமாக, எதிராளியின் மூலமாக, உலகத்தால் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, ஒரு தடை வருதா, நம்ம சொல்றது நீ ஏமாத்திர. நீ எனக்கு முன்னே செல்கின்ற ஆண்டவருக்கு முன்பாக நீ ஏமாத்திரம். அந்த பிரச்சனை சம பூமி ஆயிடும். நம்முடைய கவலைகள் சம பூமி ஆயிடும். ஏன்னா ஆண்டவர் தடைகளை முறிக்கின்ற ஆண்டவர் நமக்கு முன்னே செல்கின்றார். நமக்கு முன்னே ஆண்டவர் செல்லும் போது நமக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும், எல்லா கவலைகளும், எல்லா போராட்டங்களும் இந்த சகரியா 4:7 படி எல்லாமே சம பூமியாக மாறிடும், காணாம போயிடும் எல்லாமே. அதுதான் வார்த்தை சொல்லுது. அப்போ இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறாரு. இவெல்லாம் உண்மையில இது காலம் இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அநேக தடைகள் வரலாம். ஒருவேளை நம்ம கிறிஸ்தவம் கூட சோர்ந்து போயிடலாம். நான் இத்தனை வருஷமா சபையில இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ தடைகள் ஆண்டவர் கொடுக்குறாரு, வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்கு, திருமணத்துக்கு தனியா இருக்கு, வேலைக்கு, இது மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு முன்பாக செல்லும் போது, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் போது, பெரிய பர்வதமாக இருக்கின்ற தடை கூட சமம் பூமி ஆகிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வழிபடுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகளை, மிகப்பெரிய தோல்விகளை, மிகப்பெரிய இன்னல்களை, மிகப்பெரிய சவால்களை சம பூமி ஆகும்படி, சமமாக்கும்படி ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கின்ற ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.